ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் மை நேர்டு ஹஸ்பண்ட் பார்ட் 2. வைன் தன்னோட ரூமில் அமைதியாக படுத்திருக்காங்க. அந்த டைமில் மினி வேகமாக வைன்கிட்ட வந்து, வைனா குயிக்காக வெளியில் வந்து பாரு, ஐயோ சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக வெளியில் போகிறாங்க மினி. வைனுக்கு ஒன்றுமே புரியலை. எஸ்டர்டே தான் ஜங்குக்கிட்ட நல்லா திட்டு வாங்கி இப்போ மினியோட வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காங்களா. மார்னிங்கே மினி பதட்டமாக எதையோ சொல்லிட்டு போனதும் என்ன வெளியில் நடக்குது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு இப்போ வேகமாக வைன் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக் வைனுக்கு. ஜங்குக்கோட வீட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் வீடு வைனோட வீடு. ஸோ வாசலுக்கு வந்து பார்த்ததுமே ஜங்குக்கோட வீட்டு வாசலில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பீப்புள்ஸ் அப்படியே க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் தன்னோட வீட்டு வராண்டாவில் ஒரு சேர் போட்டு அப்படியே அட்டக்கால் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. நல்லா கோல்டு சரி வச்ச பட்டு வேஷ்டி கட்டிண்டு ஷோல்டரில் தன்னோட அப்பர் பாடியை கவர் பண்ண மாதிரி கோல்டன் சரியிலையே ரெடி பண்ண ஒரு டவலை வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிட்டு தன்னோட கால் அப்படியே ஆட்டின்ண்டே அடுத்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலை வைனுக்கு. ஏன்னா அப்படியே ஜங்குக்கோட பாடி லாங்குவேஜ் மாறி போயிருக்கு. கணக்கு பிள்ளையும் இந்த ஊரோட நாட்டாமையும் ஜங்குக்கு 2 சைடும் சேர் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் கணக்கு பிள்ளை, ஜமீன்தார் ஐயா, இந்த மித்தூன் இருக்கானே இவன் உங்கள்கிட்ட 50,000 ரூபாய் வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒத்த ரூபா பணமும் கொடுக்கல. நீங்கள் இருக்கிறதுலையே பேங்க்கை விட கம்மியாக வட்டி போட்டிருக்கீங்க. அந்த வட்டி காசையும் கொடுக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் சைடில் நின்றுக்கிட்டு இருக்க தன்னோட தென்னந்தோப்பில் வேலை பார்க்குற 2 பர்சனை பார்த்து கண்ணை காட்டுறாங்க. அப்படியே அதில் ஒரு பர்சன் வந்து அப்படியே மித்துனோட ஹேரை பிடிச்சி இழுத்துட்டு போய் சைடில் முட்டி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு சாட்டையை வச்சு பழமாக மித்துனுக்கு அடி போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. மித்துனுக்கு ஒன்றுமே புரியலை. பயங்கரமாக அழுது கற்றுன்னு கத்துறான். ஐயோ ஜமீன்தார் ஐயா, என்னது இது? ஐயோ திடீர்னு பணத்தை கேட்டால் நான் எங்கே போய் கொடுக்குறது? முடியலை, வலிக்குது. 1 வாரம் 2 வாரம் டைம் கொடுங்க, நான் காசை கொடுத்து போகிறேன், அடிக்காதீங்க, வலிக்குது அப்படின்னு பழமாக அழுது கத்திக்கிட்டு இருக்கான் மித்துன். அந்த க்யூவில் நிற்கிற அத்தனை பேரும் பயந்து நடுங்கிக்கிட்டு, ஐயோ வீட்டில் போய் காசையாவது எடுத்துகிட்டு வந்துடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி கொடுத்துருப்பாங்க சாட்டையால் ஜங்குக்கு. தென்னந்தோப்பில் வேலை பார்க்கக்கூடிய அந்த 2 பர்சன்ஸும் ஒரு 20 அடிக்கு மேலே வாங்கினதும் லைட்டாக ப்ளீடே ஆகுது. ஷர்ட்டுக்கு வெளியிலே தெரியுது ப்ளீட் ஆகுறது. இவனை தூக்கி வெளியில் எறிங்க. 1 வாரம் உனக்கு டைம். 1 வாரத்துக்குள்ளே 50,000 பணத்தை கொண்டு வந்து வைக்கணும். யாரும் இங்கே நிற்கிறவங்க எனக்கு வட்டி கொடுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் புதுசாக எனக்கிட்ட பணம் வாங்குறவங்க வட்டி கொடுக்கணும். பணத்துக்கு வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அவ்வளோதான். மித்துன் அப்படியே பிடிச்சி தூக்கி அப்படியே வீட்டுக்கு வெளியில் தள்ளி விட்டுட்டாங்க. பொத்துன்னு போய் உட்காந்துட்டாரு அந்த மித்துன். ஒன்றுமே புரியலை அங்கே இருக்கிறவங்களுக்கு. ஐயோ ரொம்ப சாஃப்டாக இருப்பார். இவர்கிட்ட காசு வாங்கினா நம்மளுக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ கொடுத்துக்கலாம். 10 வருஷம் ஆனாலும் கேட்க மாட்டார் மகராசன். இப்போ என்னடானா அடி கொடுத்து காசு கேட்குற அளவுக்கு வந்துட்டார். என்ன ஆச்சு? நேற்று வரையும் நல்லா தானே இருந்தார். தலையில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அந்த செகண்ட்லேருந்து ஒரு மாதிரி தான் இருக்கிறதா சொல்லிக்கிட்டாங்க. இப்போ தான் பார்க்குறோம் ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ஹேர் ஸ்டைல்லேருந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் மாறி போயிருக்கே. ஐயோ பேகி பிடிச்சிருச்சா எனக்கு தெரியலையே. ஐயோ காசு கொடுக்கணும். 1 லட்ச ரூபா நான் பிட்டாக வாங்கி சேர்த்து வச்சுருக்கேன், எங்கே கண்டு கொடுப்பேன் அப்படின்னு புழம்பிக்கிட்டு இருக்காங்க. நிற்கக்கூடிய ஆட்களில் ஒருத்தவர் அந்த டைமில் பாட்டிமா காஃபி எடுத்துகிட்டு வந்து கணக்கு பிள்ளைக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் ஜங்குக்கும் கொடுக்குறாங்க. அப்போ பாட்டிமா ஜங்குக்கிட்ட காஃபியை கொடுத்துட்டு, என் பேரனுக்கு தலையில் அடிபட்டு போச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். தலையில் அடிபட்டதுலேருந்து இவனுக்கு வீரம் வந்துருச்சா என்னன்னு தெரியலை. ஏகப்பட்ட காசுகள் அந்த ஊருக்காரனுங்க வாங்கி தின்னுக்கிட்டு தெரிஞ்சானுங்க என் பேரன்கிட்ட இருந்து. என் பேரன் பாவம் பார்க்குறதா இவனுங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு என் பேரன்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி தின்னவனுங்க. எல்லாம் என் பேரன் கணக்கில் எழுதி வச்சுருந்தான். நான் பார்த்துக்கிட்டு கேட்பேன், இவங்கக்கிட்ட காசை கேள்றா, நல்லா நகையெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, காசு இல்லாமையா வாங்குறாங்க, 5,000 ரூபாய் கொடுக்க முடியாதா போய் கேளுன்னு சொல்லுவேன். பாவம் பாட்டிமா நல்லா இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். நீ இப்போ தாண்டாப்பா என் மனசு குளிர்ந்து போயிருக்கு. நீ பொழைச்சிக்குவ, இனிமேல் நீ பொழைச்சிக்குவ, நான் கவலைப்பட மாட்டேன். என் மனசார இவனுங்களை வெளுத்து எம்பிட்டு காசை வாங்கி தின்னுபிட்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்கானுங்க. ஐயோ அடுத்த ஸ்ட்ரீட் வரையும் போகும் போலையே. ஸ்கியூ
மரியாதை கெட்டு போய்ட்டு இனிமேல் அவங்க எல்லாத்துக்கும் என் பேரங்கிட்ட வாங்கின பணத்தை ஒழுங்கு மரியாதையை ஒரு வாரத்தில் கொண்டு வந்து வைங்க, இல்லை உங்களோட முதுகு தோலை என் பேரன் உரிச்சுப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அங்கே நிற்கிற அத்தனை பேரும் கல் பண்ணிக்கிட்டு கப்சுப்புன்னு நிற்கிறாங்க. அப்போ பாட்டிமா சைடில் திரும்பும்போது ஒயினை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஒயின் அப்படியே குறுக்குறுன்னு சங்குக்கு தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அடியே ஒயின், என்ன இங்கே பார்வை, பொடி உள்ள, எங்கள் கண்ணு முன்னாடி நீ வரவே கூடாது, வெக்கம் கட்டவ வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா, இவளை தூக்கி போட்டு 4 மிதி ஜங்குக், என் மனசு அப்போ தான் குளிர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ நிமிர்ந்து ஒயினை பார்த்துட்டு, அப்பா என்ன அழகாக நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அதை வெளியில் காட்டிக்காமல் கீழே குனிஞ்சிக்கிட்டாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அந்த க்யூவில் நிற்கிறக்கூடிய கால்வாசி பேர் ஜங்குக் கிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட 1 வீக்கில் எனக்கு அமௌண்ட்டை தரணும்னு சொல்லிட்டாங்க ஜங்குக். பாட்டிமாவுக்கு ஜங்குக்கோட இந்த மாற்றம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக் ரொம்ப நல்லவங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஏமாளியும் கூட. ஆனால் இப்போ ஜங்குக்கோட இந்த ரஃப் அண்ட் டஃப்பான மாற்றத்தை பாட்டிமா சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. எப்போதுமே ஜங்குக் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ ஜங்குக் என்ன தான் குணம் மாறினாலும் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த நல்ல மனசும் ஒழுக்கமும் ஜங்குக்கிட்ட இருந்து மாறலை. ஸோ ஜங்குக் இதுக்கப்புறம் ஒயினோட அன்புக்காக ஏங்காமல் கொஞ்ச நாளில் ஒயினை மறந்துட்டு வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாவாங்க அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு டிஃபன் ரெடி பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் தன்னோட பெட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தன்னோட நெயிலை பைட் பண்ணிக்கிட்டே, ஓஹோ ஐயோ என்னாச்சு என் மாமாவுக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஆள், 5 மந்த் அவர் பக்கத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன், என்னை தப்பாக கூட பார்த்ததில்ல, நானாக தான் போய் ஃபஸ்ட் மூவ் பண்ணேன், நான் உண்மையிலே விரும்பி அவர்கிட்ட போயிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என் கூட ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணார். மறுநாளே நான் ஓஹோ பைத்தியக்காரினா, தேவையே இல்லாமல் பஞ்சாயத்தை கூட்டி அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்றைக்கு நான் சொல்லி தொலைஞ்சேனோ இவர் கூட வாழ மாட்டேன்னு, அன்னையிலேருந்து அவரோட கேரக்டரே மாறி போயிடுச்சு. நான் எப்படி விரும்புகிறேனோ அதே மாதிரி தான் தெரிகிறார் இப்போ எனக்கு கண்ணுக்கு பார்க்கும்போது. ஆனால் கிட்ட போய் பேசுறதுக்கு பயமாக இருக்கே. முன்னாடி நான் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவேன் என்னோடய லிட்டில் ஃபிங்கரை வச்சே. ஆனால் இப்போ பயமாக இருக்குது கிட்ட போக. ஆனால் ஏன்னு தெரில, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தனக்கு தானே யோசிச்சுக்கிட்டு ஒயின் அப்படியே குழம்பி போயிருக்காங்க. அந்த டைமில் மினி ஒயினுக்கு டிஃபன் எடுத்துகிட்டு வந்து, ஏய் ஒயின் இந்தா, இது உனக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒயின் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. மினி இதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஏ ஒயான், என்னாச்சு உனக்கு, எதுக்கு அழுகுறா, அந்த ஜங்குக் மாமா எதுவும் உன்னை திட்டினாரா, என்னாச்சு அந்த ஆளுக்கு, எஸ்டர்டேலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கிட்ட பயங்கரமாக ரொம்ப திமிரு காட்டுறாரு, இன்றைக்கி காலையிலேயே ஊராளுங்களெல்லாம் பிடிச்சி நல்லா அடி போட்டு கொடுத்த பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காரு, ஆளே டோட்டலாக மாறி போன மாதிரி இருக்குது, என்னது நீ எதுக்கு அழுகிற, உன்னை எதுவும் திட்டினாரா, சொல்ல வாயிலே போய் குத்திவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினி ப்ளீஸ் ப்ளீஸ் விடு மினி, எனக்கு மாமாவை பிடிச்சிருக்கு, அவர் கூட நான் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும்னு எனக்கு தோணுது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் இப்போ என் கண்ணுக்கு தெரிகிறாரு. ஐ மீன் என்ன சொல்கிறது, நான் ட்ராலியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன்னா அப்போவே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி பாரமாக இருந்தது அந்த வீட்டை விட்டு வெளியில் வரும்போது. 2வது மாமாவை பற்றி நான் இப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறேன், அவர் ரொம்ப நல்லவருடி, நான் தான் அவர்கிட்ட ரகடாக இருக்கணும், ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரோ என்னமோ தெரியல, நானே தேவையில்லாமல் அவரை சொரிஞ்சு விட்ருக்கேனோன்னு தோணுது. அவர் எப்படி இருந்தாலும் சரி எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, இப்போ அவர் கூட நான் போய் என் லைஃப்பை லீட் பண்ண ஆசைப்பட்றேன் மினி, ஏதாவது பண்ணி என்னை அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். திக்குன்னு இருக்குது மினிக்கு. அடியே என்னது இது, என் மம்மிக்காரியே நான் அடித்து விரட்டிட்டேன் ஜங்குக்கோட வீட்டுக்கு, இப்போ மட்டும் நான் அங்கே போனேன் பொழந்துருவானுங்க என்னைய, கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இல்லை ஏதாவது பண்ணு, எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவனே, பஞ்சாயத்தை கூட்டி எனக்கு விவாகரத்து பண்ணிவிட்டதே நீ தானே, அந்தளவுக்கு தைரியமான பொண்ணு நீ, மாமா கிட்ட போய் பேச மாட்டியா, எனக்கு கொஞ்சம் நானாக போய் பேசினா என் கெத்து அடி வாங்குது, அதனால நீ போய் பேசி ஆரம்பிச்சு விடு, நான் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின்.
மினி அப்போ ஒயினை குறுக்குறுன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ஒயினுக்கு ஜங்குக்கு மேலே இருக்கிற அன்பை ஃபீல் பண்ண முடியுது மினியால். சரி விடு, என் தங்கச்சி நீ என்னை விட 6 மாதத்துக்கு சின்ன பொண்ணு. நீ எனக்கிட்ட கேட்டு எதடி நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை வாட்டி நான் டீச்சர்ஸ் சார்களையே ஒரு வழி பண்ணியிருக்கேன். ஜங்குக்கு மாமா கிட்ட போய் உனக்காக பேச மாட்டேனா? பிரித்து விட தெரிஞ்ச எனக்கு சேர்த்து வைக்க தெரியாதா என்ன? கும்முன்னு ட்ரெஸ் பண்ணி என் கூட வா. உன்னைய பார்த்ததும் அந்த ஜங்குக்கு மாமா மயங்கி போயிடணும். வா வா எழுந்திரி, நானும் போய் டிக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் மினி 2 பேரும் ரெடியாக கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட வீட்டு வாசலில் ஒயின் மினி 2 பேரும் இப்போ நின்றுட்டுருக்காங்க. மினி சொல்கிறாங்க, ஏய் வாடி உள்ளே போகலாம் அப்படின்னு. அவங்கள வர சொல்லு, மாமாவை கூப்பிடு வெளியில், அவர்கிட்ட பேசிட்டு உள்ளே போகலாம். நம்ம உள்ளே போயிட்டு ஏதாவது பிரச்சனையானா என்ன பண்ணுறது? தேவையே இல்லாமல் ஐயோ எஸ்டர்டே நான் வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருந்திருக்கணும். கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். மினியப்பா அசால்ட்டா அப்படியே டோரில் சாஞ்சிக்கிட்டு, ஏய் கிளவிங்களா உள்ளே தானே கிடக்குறீங்க, வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ தான் டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பாங்க சாப்பிட்றதுக்காக. மினியோட இந்த வாய்ஸை கேட்டதும் கோபம் வருது ஜங்குக்கு. டேபிள்லேருந்து எழுந்திக்கிறாங்க. பாட்டிமா அப்போ ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சு, நீ உட்கார சொல்லும், அவளுங்களை நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிங்கி வா அப்படின்னு சொல்லி 2 பாட்டிமாவும் ஒயினையும் மினியையும் பார்க்குறதுக்காக வெளியில் வர்றாங்க. அப்போ ஒயின் நல்லாவே ஒரு அழகான பிங்க் கலர் சாரீ வியர் பண்ணி ஸ்லீவ்லெஸில் ப்ளவுஸ் போட்டுட்டு தன்னோட லாங் ஹேரை பின்னலாக போட்டு ஒரு சாமிங்கான மேக்கப்பில் தாலி எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டு ரொம்ப கோஷியாக நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா வெளியில் வந்ததும் திக்குன்னு இருக்குது. பை காட், என் பேரனை மயக்கிறதுக்கு எப்படி வந்து நிற்கிறா பாரிப்பா. என் பேரனை வேணான்னு சொல்லிவிட்டு எதுக்குங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கா முட்டாள், இவளுக்கு இருக்குது அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஏய் அழப்பி எதுக்கு நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா ஒயினை பார்த்து. என் புருஷனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். புருஷனை பார்க்க வந்தியா? தாலியை கலட்டி அடுத்த வாரம் கொடுக்கணும் ஜங்குக்கிட்ட. தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டு நிற்கிறது முகரைய பாரு நகரி. ஏய் மினி, என்ன உனக்கு பிரச்சனை? வெளியில் போடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினி, கிளவிங்களா என்ன ரொம்ப துள்ளுறீங்க? ஜங்குக் மாமாவுக்கு என்னாச்சு? எஸ்டர்டேலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப துள்ளுறாரு. வாழை ஒட்டு நடிக்கிவிடுவோம், நனவில் இருக்கட்டும். எஸ்டர்டே பஞ்சாயத்தில் வந்து பேசணுமே, நனவிலையா? யாருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். நியாயம் தர்மம் கடமை கட்டுப்பாடுன்னு ஜங்குக் மாமா தான் இருப்பார். எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒயினுக்கு மாமாவை பிடிச்சிருக்கான். நேற்று பிடிக்கல, இன்றைக்கி பிடிச்சிருக்கு. அதனால் நேற்று நடந்த விஷயத்த அவங்க மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போங்க ஒயினை அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அவ்வளோதான், பிங்கி பாட்டிக்கு எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்துடுச்சு. வேகமாக மினிக்கிட்ட வந்து அப்படியே ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே சைடில் ஏற்றி விட்டுட்டாங்க. ஒயின் பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க மினி. ஏ மம்மி, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? வயசான காலத்தில் ஒழுங்காக இருக்க முடியாத உன்னால் என்கிட்ட குத்து வாங்கணுமா அப்படின்னு பிங்கி பாட்டியை பார்த்து கத்துறாங்க மினி. அந்த டைமில் ஜங்குக் வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஒயினுக்கே திக்குன்னு இருக்குது. ஒரு ஸ்டெப் பேக்கில் போய் நின்றுக்கிட்டாங்க. என்ன வேணும் உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். நீங்கள் தான் வேணும். ஒயினுக்கு நேற்று பிடிக்கலையாம், இன்றைக்கி பிடிச்சிருக்கான், கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஜங்குக் அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை பேக்கில் கட்டிகிட்டே, பிடிக்கலனா ஊரை கூட்டி தீர்த்து விட சொல்கிறது, பிடிச்சிருச்சுன்னா காது வச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே வர பார்க்குறீங்களா? அசிங்கம்மால 2 பேர்த்துக்கும். எஸ்டர்டேவோட எனக்கும் இவளுக்கும் இருந்த அத்தனையும் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்தீங்க நின்றுக்கிட்டு இருக்க? ஒயின், இவளை கூட்டிகிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடணும். போகலை மிதி வாங்கிடுவேன் எனக்கிட்ட. கிளம்ப அப்படின்னு அதட்டுறாங்க. பாரியா, புள்ள பூச்சிக்கு வீரம் வந்துருச்சு. என்னது கண்ணை உருட்டி பேசுனா நான் மயந்துருவேனா? மண்டையில் அடிபட்டு போய் எஸ்டர்டே ஹாஸ்பிட்டலில் கிடந்தீங்களே, என்ன மண்டையில் அடிபட்டதில் ஏதாவது மூளைக்கு போகிற நரம்பு ட்விஸ்ட் ஆகிடுச்சா? அதனால் ஏதோ கொஞ்சம் வீரமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறீங்களா? என்ன நீங்கள் நேற்றுலேருந்து தான் ரகடு, நான் பிறந்து விழுந்ததுலேருந்து ரகடு. என்ன ஒயின் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் தான் இப்போ டோட்டலாக மாறி போயிட்டாங்களே. ஜங்குக்கு எந்த மாதிரி ஒயின் இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டப்லேயும் பாடி லாங்குவேஜ்லேயும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயும் இருக்காங்க ஒயின். இதை இப்போ வரைக்கும் நோட்டீஸ் பண்ணாத மினி ஒயினை பார்த்து இப்படி கேட்டதும், மினி வா போயிடலாம், எனக்கு பயமாக இருக்குது, வாடி அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னடி இது கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டிங்களா ரெண்டு பேரும்? ஒன்றை மாதிரி ஜங்குக் மாமா இருக்காங்க, ஜங்குக் மாமா மாதிரி நீ இருக்க. காமெடி தான். இங்கே வேற சும்மா அந்த அளவுக்குலாம் பயந்துட்டு கிடக்காத. என்ன பிரச்சனை உனக்கு? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எஸ்டர்டேலேருந்து என் மாமா கிட்ட போகணும், மாமா கிட்ட போகணும். என்ன பெரிய மாமா? இந்த அம்பாஜி உனக்கு தேவையில்லை. ஏதோ 2 நாளைக்கு இந்த மாதிரி வீரவசனம் பேசிட்டு கிடப்பாரு, அதுக்கப்புறம் பயந்து நடுங்குவார். இங்கே பாருங்க மாமா, உதவாங்கணுமா எங்ககிட்ட? மரியாதையாக பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துகிற வழியே பாருங்கள். மாமி வா என் கூட என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அதுக்கு மேலே 1 வேர்டு கூட ஜங்குக் பேசலை. கிடுன்னு மினிக்கிட்ட போய் தன்னோட லெஃப்ட் ஹேண்டில் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், மினி அப்படியே போய் ஒயின் மேலே சாஞ்சிட்டாங்க. மினியோட வெயிட் தாங்க முடியாமல் ஒயின் அப்படியே பொத்துன்னு கீழே உட்காந்துட்டாங்க. ஏன்னா எஸ்டர்டே தான் ஒயினுக்கு ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் லெக்ஸ் எல்லாம் பெயின் இருக்குது. அதோட கீழே விழுந்து ஹெட்டில் எல்லாம் அடிபட்டிருக்குமா, ஸோ பாடியே பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மினி வந்து மேலே விழுந்ததும் அப்படியே உட்காந்துட்டாங்க ஒயின் கீழே. ஜங்குக் அப்போ அப்படியே மினியோட ஹரை பிடிச்சி மேலே தூக்கி, என்ன திமிர் இருந்தால் எனக்கிட்ட இந்த அளவுக்கு நீ பேசுவ, உன்னைய தொலைச்சி போடுவேன். நீ இருக்கிறனால தாண்டி இவ ரொம்ப ஆட்டம் போடுறா. சீக்கிரம் உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சாதான் ஓன் திமிரு அடங்கும். சீக்கிரம் அதுக்கு நான் ஒரு வழியை பண்ணுறேன். வாயின், இந்த மினி பேச்சை கேட்டுட்டு தான் நீ கெட்டு ஒளியிற. என்னமோ பண்ணி ஒழிஞ்சுப்போ. அடுத்த வாரம் பஞ்சாயத்தை கூட்டுவேன். தாலியை கழட்டி கொடுத்துட்டு ஓடி போயிடணும். அதை விட்டுப்புட்டு பிடிச்சிருக்கு நீ என் பின்னாடி வந்து திரிஞ்ச, உண்மையிலே சொல்கிறேன், உன்னைய வெட்டி என் தோட்டத்தில் புதைச்சிருவேன். என்னை பிடிக்காதுன்னு சொன்னவன் இப்போ என்னடி வந்து என்னை பிடிக்குது நின்றுக்கிட்டு இருக்கா? எகைன் ஒரு பஞ்சாயத்தை கூட்டி என்னை அசிங்கப்படுத்துறதுக்கா? உன்னால் 2 முறை நான் பஞ்சாயத்தில் நின்னது போகிறோம். இதுக்கப்புறம் உன்னை நான் சீந்த கூட மாட்டேன். நீ ரொம்ப அழகாக இருக்கணும், உனக்கு ஒரு திமிரு இருக்குல்ல. உண்மையிலே சொல்கிறேன்டி, நீ அசிங்கமாக இருக்க. எந்திரடி அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்கு. அடுத்த செகண்டே ஒயின் வெள்ளை எழுந்து நிற்கிறாங்க. அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் அப்படியே மினி வீட்டில் ஏற்றி விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம ஜங்கு கிடுகிடுன்னு வந்துட்டாங்க. மினி பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்கு கிட்ட வந்ததும் கிடுகிடுன்னு எழுந்து நிற்கிறாங்க. மினி, வாயை பொத்திக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிடுற. மரியாதை இல்லாமல் என் பாட்டிமாவா அவன்னு பேசின டங்கை கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி கல் பண்ணிக்கிட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போயிட்டாங்க தன்னோட வீட்டுக்குள்ளே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டிமா 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. மோனாக்கா, எனக்கு வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஆசை தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோனா பாட்டிமா பிங்கி பாட்டிமாவை பார்த்து, என்னடி அது அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஜங்குக்கு எப்போதுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அப்படி தாண்டி நினைக்கிறேன். வா ஜங்கு கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு பாட்டிமா 2 பேரும் ஜங்கு கிட்ட போயிட்டாங்க. ஜங்கு பாட்டிமா 3 பேரும் இப்போ நிம்மதியாக அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு 3 பேருமே அழகாக வயலுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இந்த 1 வீக்கும் ஒயின் ஜங்கு கிட்ட பேசுகிறதுக்கும் ஜங்குக் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஜங்குக்கோட கோல்டு ஃபேஸை பார்த்ததும் பயந்துக்கிட்டு நின்றுக்கிறாங்க. மினிக்குமே இப்போ ஜங்கு கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாட்டிமா 2 பேரும் ஒயினும் மினியும் இப்படி தடுமாறுறதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, வேணும் இவள்களுக்கு என்ன பாடுபடுத்திட்டாளுக்கு அந்த 5 மாதமும் என் பேரன் இப்படியே தான் இருக்கணும் எப்போதுமே. ஏதாவது பண்ணி என் பேரனுக்கு இந்த ஒயின் முன்னாடியே வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. அதுக்கு பிங்கி பாட்டி, கண்டிப்பாக பண்ணி வச்சு ஏண்டா இந்த ஜங்குக்கை விட்டுட்டு போனோம்னு இந்த ஒயினும் மினியும் சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டி. அந்த டைமில் ஜங்குக் வந்து அப்படியே தன்னோட கைத்துக்கட்டில் உட்காந்து 2 பேருக்கும் இளநி வெட்டி தர சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தங்கம், அதெல்லாம் வேண்டாம். நாளைக்கு 7வது நாள் தாலியை கழட்டி வாங்கணும். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லிட்டீல அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டிமா. இதை கேட்டதும் ஜங்குக்கு ஃபேஸே மாறி போயிடுச்சு. 2 பாட்டிமாவும் குறுன்னு நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஜங்குக்கு. அப்போ ஜங்குக், ஆமாம் தாலியை வாங்கணும், இதோ இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி என் தாலியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க ஜங்குக். இதை ஒயினும் மினியும் அப்படியே அந்த சைடில் இருந்து நல்லா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
பாத்தியாடி, இந்த கிழடிங்க 2 பேரும் தாண்டி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இறங்கிட்டாளுங்க. ஜங்குக் மாமாவே மறந்து போய் தான் இருந்திருக்கிறாரு. இவளுங்க போய் நினைவுபடுத்துகிறாளுங்க பாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ மினி சொல்கிறாங்க, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு டெத் இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க மினி. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவளுங்க 2 பேரும் தான் உன் லைஃபை கெடுக்க போகிறாளுங்கண்ணா. இவளுங்களை போட்டு தள்ளிட்டு உன்னை ஜங்குக் வீட்டில் கொண்டு போய் நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக் 2 பேருக்கும் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஜங்குக் மாமா கிடையாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கில் இருந்துக்கிட்டு ஜங்குக் திடீர்னு இருக்குது மினிக்கும் வைனுக்கும். மாமா நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க மினி. நீ சொல்லாமல் உன் குரலில் யார் சொன்னது? இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த தோட்டத்துக்குள்ளே உங்கள் 2 பேரையும் நான் பார்க்கக்கூடாது. ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். குடுகுடுன்னு அந்த தென்னந்தோப்பை விட்டு ஓடி போயிட்டாங்க 2 பேரும். எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும், பிங்கி, ஜங்குக்கோட முகத்தை பார்த்தியா? தாலியை கழட்டி வாங்கணும்னு சொன்னதும் என் பேரன் முகம் மாறி போச்சுடி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு பிங்கி பாட்டி, ஆமாம், அந்த ஒயின் மேலே இன்னும் அவனுக்கு அந்த பிரியம் மாறலை போல. பாவம் அவன். எவ்வளவு தைரியம் இருந்தா பஞ்சாயத்தை கூட்டி அவள் பிடிக்கலன்றிருப்பா. ஒயின் சொல்லியிருக்கிறாடி என் பேரனுக்கிட்ட, நீ ஆம்பளையானே எனக்கு சந்தேகமாக இருக்குன்றிருக்கா. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தியா? என்ன திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை என் பேரனை பார்த்து கேட்டிருப்பா. இந்த ஒரே வார்த்தை தாண்டி அவள் என் பேரனுக்கு வேண்டாம். என் பேத்தியாகவே இருந்தாலும் அவளுக்கு திமிரு கூட. கெட்டு ஒழியட்டும். என் பேரனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பாட்டிமா பிங்கி பாட்டிமாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் மினி 2 பேரும் வேகமாக வயலில் இருக்கக்கூடிய வரப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ, எனக்கு பயமாக இருக்குது மினி. நாளைக்கு கண்டிப்பாக என் கழுத்துலேருந்து தாலியை கழட்டி வாங்கிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் பாட்டியும் உன்னோட மம்மியும் சேர்ந்துக்கிட்டு, ஐயோ நான் தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்போ தான் நான் போய் வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே, யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஜங்குக் மாமா என்ன இந்த மாதிரி மாறிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை. ஆனால் இப்போ போய் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கூச்சமாகவும் பயமாகவும் இருக்குது. முன்ன போலையாக இருந்தால் நான் என்னோடய ஃபிங்கர் டிப்பில் அவரை ஹேண்டில் பண்ணுவேன். ஒன்றுமே புரியலடி எனக்கு. ஏதோ மாயாஜாலம் நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன் மினிக்கிட்ட. ஐயோ, உயிர் பொழைச்சி வந்தது பெரிய அதிசயம். அன்னைக்கு போட்ட போர்ட்லேயே எனக்கு இப்போ வரைக்கும் காதை லைட்டாக வலிக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி குத்தாமல் என்னை விரட்டி விட்ட வரையும் சந்தோஷம் நினச்சிக்கிட்டு வந்தா இவன் வேற. ஒரே நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதைப்படி நீ ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைன் உடனே மினியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி, என்னத்தது அப்படின்னு கேட்குறாங்க. தாலியை கொடுக்க முடியாது, என்னோட தாலி இது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு. அப்புறம் என்ன பண்ணுவானுங்க? ரைட்டு, தாலியை கொடுக்காத போன என்ன பண்ணுறது? கூட்டிகிட்டு போய் குடும்பம் எடுத்துட்டுருவார் அந்த பஞ்சாயத்து தலைவர். இல்லை, பஞ்சாயத்து தலைவர் ஒரு வழி பண்ணிவிடுவேன் நான் நாளைக்கு, நீ கவலைப்படாம வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி வைனுக்கு நல்லா ஏற்றி விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பஞ்சாயத்துலேருந்து தண்டோரா போட்டுட்டாங்க. வைன்கிட்டேருந்து ஜங்குக் தாலியை கழட்டி வாங்க போகிறாங்க. தன்னோட சொத்தில் பாதி அளவு சொத்தை வைனோட நேம்க்கு மாற்றி ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லோரும் பஞ்சாயத்தில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு அந்த மேளத்தை டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எங்கள் வைன் டிக்காக ரெடியாகி அப்படியே மிரர் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் சொல்லு வைன், நீ இந்த ஒயிட் கலர் சாரியில் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதுலேயும் இந்த ராணி பிங்க் பார்டர், வாவ். மினி எப்படி இருக்கேன்? நான் தாலியை கழட்டி கொடுக்க மாட்டேன், அவங்க கூட தான் வாழுவேன்னு நான் சொன்னதும் என் அழகை பார்த்து மயங்கி ஜங்குக் மாமா என்னை உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும், அந்தளவுக்கு கும்முன்னு நிற்கிறேனா அப்படின்னு கேட்குறாங்க வைன் மினியை பார்த்து. மினி அப்போ வைனை மேலே கீழேயும் பார்த்துக்கிட்டே, ஐயா முன்னாடியாவது அழகாக சிக்குன்னு ஷார்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா இருப்படி, கல்யாணம் பண்ணி கூட ஷார்ட் ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்டேன்னு அடம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன தான் பிரச்சனை உனக்கு? நானும் ஒரு 2 வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், சேலையை கட்டிக்கிட்டே திரியிற, அப்புறம் லெஹங்காவை தூக்கி மாட்டிக்கிற, என்ன பிரச்சனை? எங்கே தான் போய் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க மினி.
ஆன்லைன் ஷாப்பிங், வா போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் வந்து இப்போ மினியை கூட்டிகிட்டு பஞ்சாயம் எங்கே நடக்க போகிறதோ அந்த இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. எப்பவும் போலயே இந்த வாட்டியும் ஜங்குக்கோட வயலில் தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. ஜங்குக், மோனா பாட்டிமா, பிங்கி பாட்டிமா, பஞ்சாயத்து தலைவர், இன்னும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள், ஊர் பொதுமக்கள் எல்லாரும் இந்த பஞ்சாயத்தோட இறுதிக்கட்டத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைன், மினி 2 பேரும் கோஷியாக நடந்து அந்த வரப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா தன்னோட தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாடி, நல்லா புது பொண்ணு மாதிரி ஒயிட் கலர் பட்டு சாரியில் பார்டரோட கலரை பார்த்தியா, ராணி பிங்க்கில் எப்படி வர்றான்னு. என் பேரை வாழ்க்கையை எடுத்துப்புட்டு புது பொண்ணு மாதிரி மினுக்கிக்கிட்டு வராடி, வரட்டும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பாட்டிமா அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வைன் பேத்தி. ஸோ ஜங்குக்கை மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக லீட் பண்ணக்கூடிய லைஃப்பை இப்படி வைனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கவலைப்படுறாங்க பாட்டிமா. இருந்தாலும் ஜங்குக்கை பாடாக படுத்தியிருப்பாங்க வைன். ஸோ வைனை ஜங்குக்கிட்டேருந்து பிடிச்சு விடணும் அப்படிங்கிற நினப்பில் தான் பாட்டிமா இப்போ உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் வைன் நடந்து வரும்போதே பஞ்சாயத்தில் உட்காந்துருக்க ஆட்களை அப்படியே கவனிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு பிளாக் கலர் பேண்ட்டில் வைன் ரெட் கலரில் ஷர்ட் போட்டு அவங்களோட ஃபுல் ஸ்லீவ்ஸை அப்படியே எல்போ வரைக்கும் ஃப்ளோட் பண்ணி விட்டு அப்படியே ஒரு சாமிங்கான லுக்கில் ஐஸ்க்கு கூலர்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே அட்னக்கால் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாரடி என் மாமாவை, ஐயோ ஐயோ ஐயோ, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட அந்தளவுக்கு நல்லா பண்ணிக்க மாட்டார் இவர். எப்படி உட்காந்துருக்காரு பாரு. ஐயோ என்னடி ஆச்சு என் மாமாவுக்கு? 2 வாரமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை 5 மாதமாக என் கூட இருந்து எனக்கு எப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை தீர்த்து விட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி லுக்கிங்கில் இருக்கிறார் அவர். என்னை வெறுப்பேற்றணுன்னு தான் அப்படி தெரிகிறாரு போல். எனக்கு இப்போ அவரை பிடிச்சிருக்குது. கிட்ட போய் நான் சொல்ல மாட்டேன். என் ஈகோ என்னைய தடுக்குது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வைன் நின்றுக்கிட்டு. ஏய், மேல் ஈகோன்னு ஒன்று இருந்தால் பொம்பளைக்குன்னு ஒரு ஈகோ இருக்குடி, அதை நம்ம காட்டுவோம், வா. அழப்படாது, வா. எப்போதும் நம்ம வீக்கான பொண்ணுங்க கிடையாது. நீ இப்படி இருங்க மாமான்னு சொல்லியிருப்பீல இந்த 5 மாதமும். அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு நீ தீர்த்து விட்டுட்டேங்கிற கடுப்பில் அந்த ஆள் இப்படி கும்முன்னு திரிகிறாரு போல். எப்படி இருந்தாலும் ஒயின்னா என்ன கெத்துங்கிறத நம்ம காட்டுறோம், வா அப்படின்னு சொல்லிட்டு மினி இப்போ வேகமாக பஞ்சாயத்தில் போய் நிற்கிறாங்க. கூடவே ஒயினும் போய் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே சாஞ்சு உட்காந்து இன்னும் ஒயின் வரலையேன்னு சொல்லிட்டு சைடில் திரும்புகிறாங்க. ஒயின் வந்து நின்னதும் ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நிமிர்ந்து உட்காந்து தன்னை கூலர்ஸை கலட்டிட்டு பார்க்குறாங்க. ஐயோ, எப்படி நின்றுக்கிட்டு இருக்கா? துளி கூட இவளுக்கு என் கூட வாழணும்னு விருப்பம் இல்லை போலையே. தாலியை கலட்டி வாங்க நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், புது பொண்ணு மாதிரில வந்து நிற்கிறா. என்னைய கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது குட்டப்பாடையை கட்டிக்கிட்டு என்னை எரிச்சல் மூட்டுவா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எப்பாச்சோ எப்படி இவகிட்ட என் தாலியை வாங்குறது? நான் வாங்க மாட்டேன், இவன் எனக்கு வேணும். ஐயோ, ரொம்ப பிகு பண்ணுவாளே கடவுளே. இவ பண்ணுன அட்டூழியத்துக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா ஒரு செகண்டில் இவளை பார்த்து நான் மெல்ட் ஆகுறேனே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு என்ன நடந்தாலும் சரி ஒயினுக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுக்காம தான் கூட கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு ஜங்குக் முடிவு பண்ணிக்கிட்டு எகெயின் அப்படியே சாஞ்சு உட்காடுறாங்க தன்னோட சேரில். அந்த டைமில் பஞ்சாயத்து தலைவர், இங்கே பாருங்கம்மா ஒயின், நீங்கள் போன வாரமே ஜங்குக் ஐயாவோட கல்யாணம் பண்ணி வாழ முடியாதுன்னு சொல்லி தீர்த்து விட சொல்லிட்டீங்க. அதனால் நாங்கள் தீர்த்து விடுறதுக்கான வேலைகளை பார்த்து இதுக்கப்புறம் பிரிஞ்சிருங்கன்னு 1 வாரத்துக்கு உங்களை ஒதுக்கி விட்டுருந்தோம். இன்றைக்கி தாலியை வாங்கிக்கிட்டு அவரோட சொத்து பத்தில் பாதி அவங்க நேமில் எழுதி கொடுத்துருவார். அந்த சொத்து பத்துக்களை வாங்கிக்கிட்டு தாலியை கொடுத்துடுங்க, முடிஞ்சு போச்சு எல்லாம் இதோட அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர். வைனப்ப பஞ்சாயத்து தலைவரை பார்த்து, ஆஹா, தாலியெல்லாம் கழட்டி கொடுக்க முடியாது, என்னூட்டு தாலி இது, நாயத்துக்கு கழட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். கோபம் வந்துடுச்சு பாட்டிமாவுக்கு. அடியே, ஒன்னூட்டு தாலியா? நீ சம்பாதிச்சு வாங்கினியா? பிச்சு போடுவேன் பிச்சு. மரியாதையாக தாலியை கழட்டி என் பேரண்ட்டை கொடுத்துரு. உன்னை விட சோக்கா ஒருத்தியை பிடிச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவள் புள்ள குட்டியாக அவன் திரியும்போது நீ பார்த்து ஏங்கணும். அதை நான் பண்ணியே தீரணும், கழட்டி குடுறே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா எழுந்து நின்று.
அப்போ வாயின் பாட்டிமாவை நக்கலாக பார்த்து, பாட்டி ஓவராக பேசுகிறீங்க, நானும் ஒடக்கமாக இதுக்கப்புறம் திருந்தி வாழணும், தேவையில்லாமல் மாமாக்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கேங்கிறத நானே புரிஞ்சுக்கிட்டு நான் நிம்மதியான லைஃப்பாக மாமா கூட சந்தோஷமாக இதுக்கப்புறம் வாழணும், நான் பண்ணின தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு மாமாக்கிட்ட வரணும்னு நான் நினச்சிக்கிட்டு நிற்கிறேன், தேவையில்லாமல் என்னைய பழையபடி மாற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். என்ன பழையபடி மாற்றாதீங்க? என் பேரன் சொல்லுவான், வைனுக்கு என்னை பிடிக்கும்ல பாட்டி, எனக்காக வைன் என்ன வேணாலும் பண்ணுவாள்ல, நான் வைனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் பாட்டி அப்படின்னு சொல்லுவான். சின்ன பிள்ளையிலேருந்து நீ தான் பொண்டாட்டின்னு அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கேன். ஆனால் நீ அவன் கூட இருக்க மாட்டேன்னு என்னென்ன காரியம் பண்ணிக்கிட்டு இப்போ தாலியை கொடுக்க மாட்டேங்கிற. போன வாரமே பேசி முடிவு பண்ணியாச்சு, இப்போ லீகலாக உன் கல்யாணத்தை ரத்து பண்ணி விடுறதுக்கு வந்திருக்கோம். நீனே தானடி பஞ்சாயத்தை கூட்டின, இப்போ என்ன முடியாதுன்னுக்கிட்டு குறை தாலிய அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ வைன் பஞ்சாயத்து தலைவரை பார்த்து, இங்கே பாருங்கள் பஞ்சாயத்து தலைவரே, போன வாரம் ஏதோ எனக்கு மூட் அப்செட், அதனால் நான் கோபத்தில் பஞ்சாயத்தை கூட்டி இவரை பிடிக்கலன்ட்டேன். அப்போ பிடிக்கலன்னு சொன்னேன், பிரித்து விட்டிங்கல்ல, இப்போ பிடிக்குது சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பஞ்சாயத்து தலைவருக்கு திக்குன்னு இருக்குது. எது? ஐயோ, இந்த ஜமீன்தார் குடும்பத்தில் இருக்க பொம்பளைங்களே பொல்லாததுங்க. ஏதோ எங்கள் ஜமீன்தார் தான் கொஞ்சம் நல்லவராக இருப்பார், அவர்கிட்ட இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு ஐயோ இந்த பொண்ணு படுத்தும் போலையே அவரை போட்டு ஊரையே இந்த பாடு படுத்திக்கிட்டு இருக்கு. என்னையே வேறு இப்படி மடக்கி கேட்குதே. ஐயோ, என்னத்த சொல்கிறதுண்ணா, ஒரு வாரமாக எங்கள் ஜமீன்தார் நல்ல மனுஷன், ஏதோ தலையில் அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க, அந்த செகண்ட்லேருந்து ஆளே உக்கிரமாக தெரிகிறாரு. இந்த நிலமையில் என்னத்தை சொல்லி இதை நான் விளக்கம் கொடுக்குறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே, எங்கள் பாரம்மோ பஞ்சாயத்தை 1க்கு 2 தடவை கூட்டி தீர்த்து விடுங்கன்னு சொல்லி எல்லா ப்ராசஸும் முடிச்சாச்சு. இப்போ வெறும் பேப்பர் தான். உனக்கு ஜமீன்தார் ஐயாவோட எந்தெந்த சொத்தை பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தாலியை கழிச்சு கொடுத்துட்டு போமா, உளருதுமா வாயெல்லாம், ப்ளீஸ் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர். இதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த மினி, என்ன என்ன இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது, பஞ்சாயத்து தலைவரே பெரிய மனுஷன் தானே, உங்களுக்கு தீர்ப்பு ஒழுங்காக வழங்க தெரியாதுன்னா எந்திரிச்சு எட்டிப்போங்க, அந்த சேர் என்கிட்ட கொடுங்க, நான் போய் உட்காந்துக்கிட்டு டப்புன்னு தீர்ப்பு கொடுக்குறேன். முதல்ல ஒயின் தானே பிடிக்கலன்னு சொன்னால், இப்போ ஒயின் பிடிக்குதுன்னு சொல்கிறா, வாழ வைக்கணும். அப்புறம் மாமாவோட சொத்து பத்துக்கெல்லாம் ஒயினுக்கு தேவையில்லை, மாமா தான் ஒயினோட சொத்தே, அதனால் மாமாவை ஒயின்கிட்ட கொடுத்துட்டு மாமாவோட சொத்தை வேணால் அந்த 2 கிழவிங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மோனா பாட்டிமா கிடுன்னு மினிக்கிட்ட போய் ஹாரை பிடிச்சி இழுத்துட்டாங்க. என்ன திமிர் இருந்தால் எங்களை கிளவின்னு சொல்லுவேன், இன்னும் 20 வருஷம் ஆனால் நீ கிளவி ஆயிடுவடி, அப்போ கூட நாங்கள் இதே மாதிரி தான் இருப்போம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசி வாயாடினா உன் வாயை ஒட்டச்சிடுவேன், எட்டிப்பாடி. என் பேரனுக்கும் இந்தோ பேத்தின்னு ஒருத்தி ஒரு காலத்தில் இருந்தான், இந்த ஒயினுக்கும் இப்போ பஞ்சாயத்தில் தீர்த்து விடுறதுக்கான அத்தனை வேலைகளும் முடிஞ்சு போயிடுனையோட, இதோட என் வீட்டு சைடும் என் பேரன் சைடும் 2 பேரும் தலை வச்சு படுக்கக்கூடாது, வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு வாரமாக என் பேரன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு திரிறாள் இந்த ஒயின், அவளுக்கு வெக்கமா இல்லை? ஏய் ஒயின், இங்கே வாடி, எதுக்குடி என் பேரன் பின்னாடி சுற்றிக்கிட்டு திரிகிற, அவனை உனக்கு பிடிக்கல, ஆம்பளை இல்லைன்ட்டு இல்லடி, எதுக்குடி இப்போ புருஷன் வேணும் நின்றுக்கிட்டு இருக்கா, இந்த அருவி எங்கே போணுச்சு உனக்கு முதல்ல அப்படின்னு கத்துறாங்க மோனா பாட்டிமா. அப்போ ஒயின் சங்குக்க குறுக்குன்னு பார்த்துட்டு, ஆமாம் ஆம்பளை இல்லைன்னு தான் சொன்னேன், இவ்வளோ பேசுகிறீங்கள்ல, இந்த மாமா என் கூட ஒன்றுமண்ணா இருந்து கட்டிலையே உடச்சிருக்காரு, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவரை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும், என்னை டச் பண்ண ஆள் கூட தான் நான் இருக்க முடியும், அதனால எனக்கு மாமா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒயின் இப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஜங்கு. அப்படியே ஒயினை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒயினப்பா பாட்டிமா வாங்கிட்டு ஏற்றி விட்டுவிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஜங்கு கிட்ட மாமா என் கூட நல்லா கூடி கும்மி அடிச்சுட்டு இப்போ இங்கே நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களை நான் ஆம்பளை இல்லைன்னு சொன்னேன் தான், இல்லைன்னு சொல்லலை, இப்போ நீங்கள் ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன், அதனால என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் உங்களை விவாகரத்து பண்ண மாட்டேன், என்னை டச் பண்ணிவிட்டு என்னை கழட்டி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறீங்களா, ஒரு நாளும் முடியாது, நான் தாலியை கழட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு அப்படியே எழுந்து நின்று,
எதை வெளியில் சொல்லக்கூடாதோ அதையே நீ இவ்வளோ சீப்பாக சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சொன்னா? உன் கூட கூடி கும்மி அடிச்சுட்டு இப்போ தூக்கி போடுறேன்னா அப்படியே வச்சுக்கோ. உன் கூட நான் ஒரே ஒரு நாள் வாழ்ந்தேன். அதுக்கு தான் நல்லா மறுநாள் காலையில் என் மூஞ்சியில் கரிய பூசணியே. அந்த ஒரு நாளுக்காக தாண்டி என் சொத்தில் பாதி உனக்கு எழுதி கொடுக்குறேன் வச்சுக்கோ. உனக்கு தான் என்னையே பிடிக்காதே. உனக்கு வீரமான ஆம்பளை தேவைப்படும். அவனை தேடி பிடிச்சி கட்டிக்கோ. நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தன்னோட கணக்கு பிள்ளையே பார்க்குறாங்க. கணக்கு பிள்ளை வைனுக்குன்னு எந்தெந்த சொத்துக்களை ஜங்குக் எடுத்து வச்சுருந்தாங்களோ அந்த சொத்து பத்திரங்களை ஜங்குக்கோட கணக்கு பிள்ளை பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. வைன் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் ஜங்குக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்கள் சொத்தை பற்றி எனக்கு வேண்டாம். நான் உங்களை விட மாட்டேன். இந்த கிழவி 2 பேரும் உங்களுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. புது பொண்டாட்டியை கட்டிக்கிறதுக்கு என்னை ஒதுக்கி விட பார்க்குறீங்களா? முடியாது. என்னை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இந்த அறிவு இப்போ லாஸ்ட்டாக பஞ்சாயத்து கூட்டினியே, அப்போ உனக்கு வந்திருக்கணும்ல. உன்னை டச் பண்ணிவிட்டு காலையில் கண்ணை கூட நான் முழிக்கலை. நீ பஞ்சாயத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருந்த. தூங்கி எழுந்து கீழே போனால் பாட்டிமா சொல்கிறாங்க நீ பஞ்சாயத்தில் போய் நிற்கிறேன்னு. வெக்கம் கட்டவளே, அன்னைக்கே தான் நான் டச் பண்ணிட்டேனே. எதுக்காக நான் வேண்டான்னு பஞ்சாயத்துக்கு வந்தேன்? இப்போ எதுக்காக நான் வேணும்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா? என்ன தில்லுமுள்ளு வேலையை மனசில் வச்சுக்கிட்டு நான் வேணும்னு நின்றுக்கிட்டு இருக்க. உன்னை பொறுத்தளவு நான் ஆம்பளை இல்லை, கோலை. யாருக்கிட்டையும் போய் கத்தி கூட பேச மாட்டேன். என்னை தான் உனக்கு பிடிக்காதே. இப்போ என்ன புதுசாக வந்து என்கிட்ட பிளாபரி பண்ணிக்கிட்டு இருக்கா? அண்ணா பஞ்சாயத்து தலைவரே, இன்றைக்கி சொல்கிறேன், இவ எனக்கு வேண்டாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவகிட்ட தூக்கி கொடுங்க. இவன்கிட்ட என் தாலியை கொடுக்கவே வேண்டாம், இவளே வச்சுக்கட்டும். நான் இதுக்கப்புறம் இவக்கிட்ட எந்த ஒரு சவகாசத்தையும் வச்சுக்க மாட்டேன்னு இந்த பஞ்சாயத்து முன்னாடி, இந்த ஊர் மக்கள் முன்னாடியும் நான் சொல்கிறேன். இவ இந்த செகண்ட்லேருந்து எனக்கு யாரோ. இவக்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையும் இல்லை. இந்த சொத்து பத்துக்களோட இவளோட கணக்கை என்கிட்ட முடிச்சுக்கணும். எனக்கிட்ட இருந்து எதையும் இவ எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வேகமாக அந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்க இடத்த விட்டு வெளியில் போயிட்டாங்க. வைன் விடலையே கிடுகிடுன்னு ஜங்குக்கிட்ட போய் அப்படியே ஜங்குக்கோட பேக் நெக்கை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஏய், என்ன பண்ணுற? காலரை விட்ரி அப்படின்னு சொல்லி வைனோட ஹேண்ட்ஸை அப்படியே பிரித்து விடுறாங்க. வைன் அப்போ ஜங்குக்கை பார்த்து, யோ மாமா பாருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு. கோபத்தில் ஏதோ பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நான் இனிமேல் உங்ககிட்ட ஹார்ட்ஷிப்லாம் நடந்துக்க மாட்டேன். இந்த மாதிரி காலர்லாம் பிடிக்க மாட்டேன். ஐம் சாரி. இங்கே பாருங்கள், சரி பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் காலரை. இங்கே பாருங்கள், என்ன நான் தான் புரியாமல் ஏதோ பேசிட்டேன். புரியலை, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு நீங்கள் வேணும். ஏன்னு தெரியலை. இப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தப்பு தான், பஞ்சாயத்தை கூட்டி உங்களை அசிங்கப்படுத்தினது தப்பு தான். நீங்கள் ஆம்பளை இல்லைன்னு பஞ்சாயத்தில் சொன்னது தப்பு தான். மன்னிச்சுக்கோங்க. எனக்கு நீங்கள் வேணும். என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. எனக்கு சொத்து எதுவும் வேண்டாம். நீங்கள் சொல்கிறபடி நான் எல்லாமே இனிமேல் கேட்குறேன். ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. என்னை விட்டுட்டு நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னா அழுகுறாங்க வைன். ஜங்குக்கு ஏன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. வைன், நீ ஸ்டடி மைண்ட் இல்லாத பொண்ணு. எதனால் இப்போ என்னை உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியலை. ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து என்னை பிடிக்கல. இப்போ லாஸ்ட்டு 1 வீக்காக பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5-6 மந்த் போயிடுச்சுன்னா என்னை திருப்பி பிடிக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீ எனக்கு வேணாம் அம்மோ. நான் என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது அவ்வளோதானே? சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கல. உனக்கு அவயம்னு நான் உன்னிக்கிட்டையாவே இருந்துட்டு போகிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போதுமா? ஆனால் நீ எனக்கு வேணாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பாட்டிமா அப்போ கிடுகிடுன்னு வைன்கிட்ட வந்து அப்படி வைனை பிடிச்சி திருப்பி, எது கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா? ஏன்? அவன் ஆம்பளை இல்லை நீ சொல்லிட்டே இல்லடி. அவன் ஆம்பளை தான் இந்த ஊருக்குள்ளே காட்டணும்ல. அதுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரே டெலிவரியில் 10 புள்ள பெக்க வைக்கிறேன் அவனை. அதுக்கப்புறம் நீ ஆம்பளை இல்லைன்னு ஏன்டா சொன்னோம்னு ஒவ்வொரு நாளும் சாகணும். இதுக்கப்புறம் இருக்குது உனக்கும் மினிக்கும். ஜங்குக், இவ நடித்து பேசுகிறத நம்பாத. உன் குடியை கெடுத்துடுவா இவ. மூஞ்சியை பாரு, மூஞ்சி இவளுக்கு. இவ ஆளை பார்த்து மயங்கி போயிட்டாத ஜங்குக். இது அழகான உருவத்தில் இருக்க ஒரு மோகினி. இவளோட சுயலாபத்துக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவா. இவ வேணாம் உனக்கு. தீர்த்து விட்டது தான். போடி. சீக்கிரத்தில்
கல்யாண பத்திரிக்கையோடு வர்றேன் உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை கூட்டிகிட்டு பாட்டிமா கிளம்பிட்டாங்க. பிங்கி பாட்டிமா பின்னாடியே அப்படியே கோஷியாக வைனை பார்த்துக்கிட்டே நடந்து வந்து, என்ன ஆட்டம் போட்டிருப்ப நீ ஓரளவுக்கு நல்ல பொண்ணு தான். இதோ பக்கத்தில் நிற்கிதே கோலம் போன கடைசியில் நான் பெற்று விட்டேனே, இந்த கழுதை கூட சேர்ந்து தான் நீ இன்னும் கெட போகிற. கெடுங்க 2 பேரும், என்னம்மா பண்ணி கேட்டு ஒழிங்க, நீங்கள் 2 பேரும் யாரோ எங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிங்கி பாட்டிமாவும் கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் பஞ்சாயத்து தலைவர் ஒரு பண்டல் பேப்பர்ஸை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து, இங்கே பாரம்மோ, இதெல்லாம் ஜங்குக் ஜமீன்தாரோட மம்மி டாடி சேர்த்து வச்சது, அவங்க தாத்தா பாட்டி சேர்த்து வச்சது, அப்புறம் அவர் சம்பாதிச்ச சொத்துக்களில் பாதி. இதை நீ வச்சுக்கிட்டு சந்தோஷமாயிரு. நல்லா புருஷனை கட்டிக்கிட்டு திமிரெடுத்து போய் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்க, எல்லாம் உன் நேர கொடுமை. இந்த பொண்ணு கூட சேராத, இந்த பொண்ணே உன் வாழ்க்கைக்கு வெடி வச்சு விட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. திமிரை பார்த்தியா அவனுக்கு, நான் வெடி வச்சு விட்டுருவேன் நான் உன் வாழ்க்கைக்கு, முஜிய பாரு முஜிய அப்படின்னு மினி சொல்லிக்கிட்டே, வைன ஜங்குக் வந்து 1000 சொல்லட்டும், அதெல்லாம் கோபத்தில் சொல்கிற வார்த்தை. உன்னை கண்டாவே அப்படியே உருகி கிடப்பான் ஒரு காலத்தில். இன்றைக்கி கூட நீ இந்த ஒயிட் கலர் சாரியில் கும்முன்னு வந்து நின்னதும் கூலர்ஸை கழட்டிவிட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார் தன்னை மறந்து. நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். அப்போவே எனக்கு புரிஞ்சிடுச்சு, மேலிகோ கொஞ்சம் டச் பண்ணிடுச்சு போல், ரொம்ப வெறப்பாச்சுட்டிக்கு திடுறாரு. கொஞ்ச நாளில் உங்ககிட்டே வந்துடுவார் விடு. அவர் முன்னாடி கொஞ்சம் கும்முன்னு ட்ரெஸ் பண்ணி போய் நின்று அவரை கூப்பிடு. வம்புளு எங்கே போகிறாரு, விடுதலை பார்த்துக்கலாம் வா, நல்லா சொத்து பத்து தேடி இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். இந்த சொத்து பத்துக்கள்லாம் முதல்ல எங்கெங்கே இருக்குதுன்னு செக் பண்ணலாம் வா பேபி அப்படின்னு சொல்லிட்டு மினி வைனை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.